நீங்கள் ஓட்டு போட்டு எதனா பண்ணிடுங்க. இப்போ ஆந்திரா பாருங்கள், சந்திரபாபு நாயுடு ஓட்டு போட்டாங்க, அவங்களோட தயவில் தான் ஆட்சி நடக்குது, அதனால் திருப்பி செய்யணும். நீங்கள் எதுவுமே ஓட்டே போடாமல் வந்து அம்மையார் செய்யணும்னா எப்படி எதிர்பார்க்குறது? அண்ணாமலை அவர்களுக்கு நிர்மலா சீதாராமன் அம்மையாரோட சாய்ஸான்னு கேட்டால் கிடையாது. இருக்கும்போது அந்த ஸ்டேட்டில் ஓட்டும் வரல, ஒன்றும் வரல, அண்ணாமலை தான் மாநில தலைவராக வச்சுருக்காங்க. என்னை கேட்குறதெல்லாம் கொள்றதெல்லாம் அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக செய்யணும்? இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் இருக்கிறாங்க, இல்லை கேடி ராகவன், இல்லை அந்த லிஸ்ட் மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது நிர்மலா சீதாராமன் அம்மையார்கிட்ட வந்து ஒரு நேர்முக இதெல்லாம் இருக்கும். இப்போ இவர்கள் வந்து அமைச்சர்ன்ற முறையில் போய் பார்க்குறாரு கொள்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட ரேடாரில் தமிழ்நாடு வரலையே. அம்மையார் மீது நமக்கு தனிப்பட்டல என்ன ஒன்று, அவங்கள நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்போ கூட ஓட்டு போட்டாங்க, திருப்பி செஞ்சது அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா கிள்ளி கொடுக்குறாங்க. அசாமில் ஒண்டி தான் வெள்ளமா, மற்ற இடத்துலலாம் வெள்ளம் இல்லையா? உத்தராகண்டில் சொல்லியிருக்கிறாங்க, மற்ற இடத்துலலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன மாநிலம், குட்டி குட்டி மாநிலமாக தேடி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இங்கே தூத்துக்குடியிலலாம் வெள்ளம் வரலையா? மெட்ராஸ்லலாம் வெள்ள பாதிப்பு வரலையா? அவங்க ஸ்டேட்டாக பார்க்குறாங்க. மொத்த பணத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டு போகிறீங்களே மகாராஷ்டிரத்துலேருந்து. உங்களுக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஆரம்பித்து எக்ஸ்போர்ட்லேருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து எல்லாமே இங்கே தானே இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஃபினான்ஷியல் கேபிட்டல் நாங்கள் தானே. எங்கள் காசெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களே, ஒன்றுமே கொடுக்கலையே. கிட்டத்தட்ட வயிறு எரியுதுன்னு தான் சொல்லலை மகாராஷ்டிரா. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஒரு நிதியமைச்சர் வந்து தொடர்ச்சியாக அதிக முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணுற அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெற்றிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். ஆனால் வந்து சென்ற முறை வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணலைனாலும் திருக்குறளில் பேசுவாங்க. இந்த வாட்டி தமிழ்நாடு திருக்குறள் எதுவுமே இல்லை, தமிழர்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி கூட மெட்ரோ திட்டத்திற்கான 3 வருடமாக நீங்கள் நிறுத்தி வச்சுக்கிற தொகையை வந்து ஒதுக்குங்க அப்படின்னு சொன்னார். புயல் நிவாரண நிதி வந்து பல மாநிலங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க, அது வந்து தமிழ்நாடு புறக்கணிச்சிருக்காங்க இல்லையா? பாஜக தமிழ்நாட்டில் வளரணும்னு நினைக்கிற கட்சி, ஆனாலுமே ஏன் இப்படி ஒதுக்குறாங்க, பாராபட்சம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு கேள்வின்ற மாதிரி இருக்கு. ஆனால் இது உள்ள ஒரு 3-4 பரிணாமங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதாவது நீங்கள் அம்மையார் இடத்துல இருந்து பாருங்கள். போன வாட்டி திருக்குறள்லாம் பேசினா, ஐயன் திருவள்ளுவன் பற்றி சொன்னாங்க, அதுக்கு வந்து நாங்கள் வந்து செலவெல்லாம் பண்ணுவோம், திருக்குறள் பெருமையை இது பண்ணுவோம். ஓட்டு போட்டிங்களா? நீங்கள் ஓட்டு போட்டு எதனா பண்ணிடுங்க. இப்போ ஆந்திரா பாருங்கள், சந்திரபாபு நாயுடு ஓட்டு போட்டாங்க, அவங்களோட தயவில் தான் ஆட்சி நடக்குது, அதனால் திருப்பி செய்கிறோம். நீங்கள் எதுவுமே ஓட்டே போடாமல் வந்து அம்மையார் செய்யணும்னா எப்படி எதிர்பார்க்குறது? ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்களுக்கு நிர்மலா சீதாராமன் அம்மையாரோட சாய்ஸான்னு கேட்டால் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சில தமிழகத்தில் பிடித்த மாநில நிர்வாகிகள் இருந்தாங்க, அவங்கள எல்லாருமே அண்ணாமலை ஓரங்கட்டி விட்டார். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேட்டில் ஓட்டும் வரல, ஒன்றும் வரல, அண்ணாமலை தான் மாநில தலைவராக வச்சுருக்காங்க. என்னை கேட்குறதெல்லாம் கொள்றதெல்லாம் அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக செய்யணும்? இப்போது வானதி ஸ்ரீனிவாசன் இருக்கிறாங்க, இல்லை கேடி ராகவன் இருக்கிறாங்க, இல்லை அந்த லிஸ்ட் மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது நிர்மலா சீதாராமன் அம்மையார்கிட்ட வந்து ஒரு நேர்முக இதெல்லாம் இருக்கும். இப்போ இவர்கள் வந்து அமைச்சர்ன்ற முறையில் போய் பார்க்குறாரு கொள்றாரு. அப்படி இருக்கும்போது அவங்களோட ரேடாரில் தமிழ்நாடு வரலையே. ஓட்டு விகிதாச்சாரம் பார்த்தாலும் வரல, மாநில தலைவர் வந்து நெருக்கமாக இருக்கிறாருன்னு பார்த்தா அப்படியும் வரல, எப்படி பார்த்தாலும் வரல. அப்புறம் எதுக்கு சொல்லணும்? இது மூன்றாவது, கட்சி வளருமா அப்படின்னு ஒரு நிர்மலா சீதாராமனில் நிறைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாலும் ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி வளரணும்னா சுயமாக வளரணும். நிர்மலா சீதாராமன் ராஜ்யசபா மூலமாக வாக்குகள் பெறாமல், மக்களை சந்திக்காமல் அரசியல் பண்ணுறவர்கள். அது போன்ற ராஜ்யசபா உறுப்பினர்களாக அவர்களால் எந்த ஒரு மாநிலத்திலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் இவரை எடுத்துக்கலாம், உங்களுக்கு நம்ம இன்னொரு அமைச்சர் இருக்கிறார்ல அவர் எடுத்துக்கலாம், இல்லை முருகன் அவர்களாச்சும் ஏதோ போய் தேர்தல் நின்னார், போனார், கொண்டார், அது ரைட்டு. உங்களுக்கு டாப் லெவலில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ராஜ்யசபா மினிஸ்டர்ஸ் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு அந்த மாதிரி லிஸ்ட்டில் பார்க்கும்பொழுது அவங்களால பெரிய தாக்கத்தை கேட்கணும். அப்புறம் தமிழர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. உள்ளபடியே அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஓகே தமிழ்நாட்டை பூர்வீகமாக அது வந்து 7வது முறையாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சந்தோஷம்தான், அதில் ஒரு பெருமை தான். அதெல்லாம் வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது. பாஜக கட்சியை சார்ந்தவங்களுக்கு, இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்ல ஆங்கிலம் பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, வயது ஆயிருக்கு அவங்களுக்கு, இருந்தாலும் ஒரு தங்கு தடையின்றி 1.5 மணி நேரம் படிக்கிறாங்க. அப்படின்னும்போது தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு ஒரு மினிஸ்டராக இருக்கிறதுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு அதை பார்க்கும்போது வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்களாம் அதை வந்து பெருமையாக கொள்வாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே சந்தோஷம்தான். அம்மையார் மீது நமக்கு தனிப்பட்டல என்ன ஒன்று, அவங்கள நம்பி ஓட்டு போட்டாங்க, இப்போ கூட ஓட்டு போட்டாங்க, திருப்பி செஞ்சது
அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா கிள்ளி கொடுக்குறாங்க. அசாமில் ஒண்டி தான் வெள்ளமா, மற்ற இடத்துலலாம் வெள்ளம் இல்லையா? உத்தராகண்டில் சொல்லியிருக்கிறாங்க, மற்ற இடத்துலலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன மாநிலம், குட்டி குட்டி மாநிலம். அசாம்ன்றது இது இவ்வளோண்டு இந்தியா சைஸில் பார்த்தீங்கன்னா. உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச பலாப்பழம் மாதிரினா அது வந்து கொய்யாக்காய் சைஸில் இருக்கும். தமிழகம் மாங்காய் சைஸு தேங்காய் சைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தராகண்ட் அதில் வந்து அதுவும் திருப்பி கொய்யாக்காய் சைஸில் தான் இருக்கும். குட்டி குட்டி மாநிலமாக தேடி தேடி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இங்கே தூத்துக்குடியிலலாம் வெள்ளம் வரலையா? மெட்ராஸ்லலாம் வெள்ள பாதிப்பு வரலையா? ஏன் இப்போ ஒதுக்குனாலும் அந்த பணம் எங்களுக்கு தானே வரப்போகுது. அப்போ அந்த எண்ணமே கிடையாது. கேரளாவில் அசாமில் ஒண்டி தான் வருஷம் வருஷம் மழை வருதா? கேரளாவில் என்ன இப்போ என்ன நடக்குது? கர்நாடகாவில் ஒன்று வெயிலாக காயுது, சாவடிக்குது, இல்லைனா இந்த மாதிரி பேயடி அடிக்குது. அப்போ தென்னிந்தியாவில் எங்கேயுமே உங்களோட பார்வை வரலையே. கர்நாடகத்துக்கு பணம் ஒதுக்கலை பெருசாக, கேரளத்துக்கு ஒன்றும் ஒதுக்கலை, தமிழ்நாட்டுக்கும் ஒன்றும் ஒதுக்கலை. அப்போது அதே மகாராஷ்டிராவில் சொல்கிறாங்க இன்றைக்கி நாங்களும் எங்களை வந்து தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க. மகாராஷ்டிரா சேர்ந்த உத்தவ் தாக்கரேனுடைய கட்சியில் இருக்கிற தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மகாராஷ்டிரா பார்த்தா கூட்டணி கட்சி தானே, அவங்களுக்கே ஒதுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி உள்ள. அவங்க ஸ்டேட்டாக பார்க்குறாங்க. மொத்த பணத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டு போகிறீங்களே மகாராஷ்டிரத்துலேருந்து. உங்களுக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஆரம்பித்து எக்ஸ்போர்ட்லேருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து எல்லாமே இங்கே தானே இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஃபினான்ஷியல் கேபிட்டல் நாங்கள் தானே. எங்கள் காசெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களே, ஒன்றுமே கொடுக்கலையே. கிட்டத்தட்ட வயிறு எரியுதுன்னு தான் சொல்லலை மகாராஷ்டிரா. அதே நிலைமை தான் இன்றைக்கி தமிழகத்துக்கு. ஏன்னா தமிழகமும் ஹைலி ஜிஎஸ்டி கட்டுற மாநிலம். வரிச்சுமை பார்த்திங்கன்னா அதிகமாக தாங்கிக்கிற மாநிலத்தில் தமிழகம் எப்பயுமே இந்த டாப் 3 டாப் 4 வந்துடும். அதனால் தமிழகம்னா அது தமிழர்கள். நமக்கும் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. அதான் இப்போ மத்திய அரசு ரொம்ப தெளிவாக இருக்குது யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாதுன்னு. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட அவங்க தேர்தலுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தேர்தலில் எந்தெந்த மாநிலம் அவங்களுக்கு காசுக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த மாநிலத்துக்கு செஞ்சுருக்காங்க. எந்தெந்த மாநிலம் அவங்களுக்கு கூட்டணி கட்சி இருக்கிறாங்களோ அந்தந்த மாநிலம் குஷிப்படுத்தியிருக்காங்க. எந்த மாநிலத்தில் அடுத்து தேர்தல் வரப்போதோ அந்த மாநிலத்துங்களுக்கு ஒரு சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு பட்ஜெட்டாக வந்து என் பார்வைக்கு தெரியவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் இருக்காங்க. 2 கேபினெட், ஒருத்தர் வந்து இணையமைச்சர் இருக்காங்க இல்லையா? 2 பேர் முக்கியமான ஒரு கேபினெட்டில் இருக்காங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும். தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறாங்க, ஒரு பிரதிநிதித்துவம் கிடைச்சுன்னு எடுத்துட்டாலும் அவங்களால தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இல்லை. நீங்கள் அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கர் மேனனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அம்மையார் நிர்மலா சீதாராமனை வச்சு அந்த தமிழ் உணர்வு அந்த ஈரோ எங்கேயோ இருக்கும். ஜெய்சங்கர் மேனன் என்னைக்குன்னா தமிழர்களோட ஒரு புகைப்படம் எடுத்த மாதிரினா உங்களுக்கு இருக்கா? இல்லை யாருன்னா எதுக்குன்னா தமிழ்நாட்டிலேருந்து போனாங்க அவங்களுக்கு இந்த இளைஞரை கூப்பிட்டு பாராட்டினார். ஜெய்சங்கர் மேனன் வந்து ஐயா மோடி அவர்களுக்கு ஒரு அதிகாரியாக இருந்தவர். இந்த மாதிரி ஒரு அதிகாரி இருந்தால், அமைச்சர் பதவியில் இருந்தால் நம்மளோட வெளிநாட்டு விவகாரங்கள் நம்ம காதம் இருக்கும். நமக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு ஆள் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆளுமை தான் அமைச்சராக போட்டிருக்காங்க. அதனால் அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரரு, அவர் வேஷ்டி கட்டின்னு வந்தார், அவர் திருக்குறள் பேசினார், அவர் வந்துட்டு திருவண்ணாமலை கிரிவலத்தை சுற்றி வந்தார். அதெல்லாம் சரி. இப்போது தமிழ்நாட்டுக்குன்னு ஐயா இவர் இருந்தார், பென்னி குயிக் இருந்தார். உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்காக வாழ்ந்த ஒருத்தர். இங்கே ஐயா ரிப்பன் இருந்தாங்க. அது மாதிரி இந்த மாதிரி வெள்ளைக்காரர்கள் வீட்டில் வெளிநாட்டுக்காரங்க இருந்தாங்க. இன்னைக்கு பேத்தி இறந்ததுக்கு இன்றைக்கி போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. ஆமாங்க, உணர்வுங்க. தான் சொத்தை விற்று தான் வேர்வையை இது பண்ணி தண்ணீர் லோக்கலில் இருக்கிற மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே, கடவுளாக தானே பார்ப்போம். நம்ம கடவுளுன்றது என்ன வெறும் செலவண்டி கிடையாது. மனிதர்கள் யாருன்னா நமக்கு எதனா நல்லது பண்ணிட்டாங்க, மறக்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி விட்டாங்கன்னா அதான் அண்ணா தானே சொன்னார், ஏழையின் சிரிப்பில் வந்து இறைவனை காண்போம். அங்கே தான் இறைவனை காண்றாங்க எங்கள் மக்கள். நம்ம தமிழ் சொந்தங்கள் அதான் பார்க்குது. பென்னி குயிக்கும் நமக்கு என்ன தொப்புள் குடி வரவா? அவர் எந்த காலமும் ஆகிப்போச்சு, டேமை கட்டிட்டு போயிட்டார். விசுவாசம் அது அந்த 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 ஒரு என்ன சொல்கிறது அந்த உணர்வு. அதை வந்து நான் எதுக்கு இப்போ ஜெய்சங்கர் மேனனை பற்றி பேசணும், பென்னி குயிக் பற்றி பேசுகிறேன்னா, அவர் தமிழனா ஏற்றுக்கிட்டோம். எங்கள் குடும்பத்தில் ஒரு மூதாதையார் யார், பென்னி குயிக்கு. ஏன்னா எங்களுக்கு செஞ்சுருக்கிறார், கடமைப்பட்டுருக்குறோம், ஜென்மத்துக்கும் கடமைப்பட்டிருப்போம். இங்கே ரிப்பன் பில்டிங்கில் அவங்க வம்சாவளிங்க யாருன்னா வந்துட்டு லார்டு கார்ன்வாலிஸ் இல்லை ரிப்பன் அவங்களோட குடும்பத்துலேருந்து வந்தால் கூட இங்கே இருக்கிற தொழிலாளிகள்லாம் போய் ஃபோட்டோ எடுத்துவாங்க. கார்பரேஷன் மேலே சந்தோஷம். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. வெள்ளைக்காரங்க தான் குடும்பம்லாம் படுத்துனாங்க, அதெல்லாம் அதுலேயும் கொஞ்சம் நல்லவங்க இருந்தாங்க. அப்போ அவங்கள கூட ஏற்றுக்கலாம். இவங்க வந்துட்டு இந்த தமிழா அப்படின்ற அந்த பெயரை தாண்டி எனக்கு எதுவும் தெரியல. என் சிற்றறிவுக்கு தெரிந்து எதுவும் காணலை. அப்போ அம்மையார் நிர்மலா சீதாராமனாச்சு ஒரு 4 திருக்குறள் தெரியும், ஏதோ தமிழ் பேசுவாங்க, கொள்வாங்க, திருச்சி வருவாங்க, ஸ்ரீரங்கம் போவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. ஜெய்சங்கர் மேனன்லாம் நீங்கள் வந்து அவர் வந்து மோடி அவர்களுக்கு ஏற்ற ஒரு அமைச்சர், அதோட ஃபுல் ஸ்டாப்.
அதை தாண்டி தமிழர்களோட தமிழ் நலன் சார்ந்தோ ஏதோ இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க அவர் தான் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து தமிழ் மீனவர்கள்லாம் மாட்டிக்கினா அவர் தான் பேசி எடுத்து விடுறாரு, இங்கேருந்து தமிழர்கள்னா அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம், ஏன்னா அவருக்கு சாதகமாக பேசக்கூடியவங்க அதெல்லாம் பேசுவாங்க. அதனால் சொல்கிறேன், அவர் இல்லை யார் இருந்தாலும் பண்ணுவார். எம்ஜே அக்பர்னு ஒருத்தர் இருந்தார் முன்னாடி, பத்திரிகையாளர், பதவி போச்சு, பிஜேபியில் இருந்தார், எனக்கு ஒரு காலத்தில் தொழில் சொல்லி கொடுத்தவர், அவர் இதை விட சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தார். அவர் வேறு சில பிரச்சனைனால பதவி, யார் இருந்தாலும் அது செய்ய வேண்டிய வேலை. இதை தாண்டி நீங்கள் சொல்லுங்கள், பார்க்குற மக்கள் சாட்சி. அதனால் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழகத்துக்கு 3 பேர் கொடுத்துருக்குறோம், இதில் ஒரிஜினல் வித்து ஒரிஜினலாக மக்களுக்கு வந்து ஒரு சார்பான நிலைப்பாடு, மக்கள் பிரச்சனை செவி கொடுத்து கேட்குற இடத்துல எங்கள் அண்ணன் முருகன் இருக்கார், அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் கொடுத்த முத்தெல்லாம் முத்தல்ல, நீ தான் உண்மையான முத்து அப்படின்னு அண்ணா வந்து எம்ஜிஆரை பார்த்து சொன்னார் பாருங்கள், இல்லை கலைஞரை பார்த்து சொன்னார், தம்பிங்களை பார்த்து சொன்னாங்க பாருங்கள். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். எது ஒரிஜினலோ அதான் ஒரிஜினல், எது சதமோ அதான் சதம். அதனால் நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன். இப்போ கூட பாருங்கள், இந்த வேன்ஸு அவங்க வந்து தமிழ் பாரம்பரியம், கமலா ஹாரிஸ் தமிழ் பாரம்பரியம், இது வந்து ஒரு போதை, இது ஒரு மமதை. அவர்களே உங்களோட கனெக்ஷன் பண்ணிக்கிறது இல்லை. நீங்களாம் வந்து 3ஆம் தலைமுறைக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க அப்படி இப்படின்னு செய்தவர்களை மறந்துவிட்டு செய்யாதவர்களோட பூர்வீகத்தை தேடி தேடி போயிட்டு அந்த பெருமை பேசுகிறது என்பது ஒன்று இருக்குது. அவர்கள் பண்ணுற வேலை தான் இதெல்லாம். அவர் தமிழர், அவர் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு இல்லை, எதனா தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாதம் பண்ணலாம். அது ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ஓகே, நன்றி. நன்றி.